வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல தேர் பை அண்ட் வேர் பை இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா தமிழ்ல சொல்றப்போ ரெண்டுக்குமே அதன் மூலமாக அதன் வாயிலாக அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வர்றதுனால ரெண்டுக்கும் ரொம்ப காமனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த தேர் பை இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த தேர் பை அதுக்கு முன்னாடி வர்ற ஃபுல் கிளாஸையும் ரெஃபர் பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தேர் பை அப்படிங்கிறப்போ நம்ம அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அந்த முறையின் மூலமாக அதன் மூலமாக இந்த மாதிரி நம்ம தமிழ்ல அர்த்தம் சொல்லலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர் பைங்கிறது அதுக்கு முன்னாடி வர்ற ஃபுல் கிளாஸையும் ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். நாம பருப்பை ப்ரெஷர் குக்கர்ல வேக வைக்கிறதன் மூலமாக நிறைய கேஸை நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல தேர் பை அதன் மூலமாக அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, பருப்பை ப்ரெஷர் குக்கர்ல வேக வைக்கிறது அப்படின்ற அந்த ஃபுல் ஆக்ஷனையும் இல்லையா. ஸோ வி ப்ரெஷர் குக் தால் அண்ட் தேர் பை சேவ் எனர்ஜி. ஸோ இந்த தேர் பைங்கிறது வி ப்ரெஷர் குக் தால் அப்படின்ற இந்த ஃபுல் கிளாஸையும் ரெஃபர் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. ஒரு குழியில வந்து பால் விழுந்துரும். ரொம்ப ஆழத்துல இருக்கும் பால். அப்ப வந்து அதை எடுக்க முடியாதுங்கிறப்போ அந்த குழியில தண்ணியை ஊத்தி பால் மேல வரும், எடுப்பாங்க இல்லையா. சோ அதுதான் நம்ம சொல்ல போறோம். சோ குழியில தண்ணீரை ஊத்தி அதன் மூலம் பந்த மேல கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல குழியில தண்ணீரை ஊற்றுதல் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஆக்ஷனையும் இந்த தேர்பை வந்து ரெஃபர் பண்ணுது. He poured water into the pit and thereby brought the ball up. He poured water into the pit and thereby brought the ball up. இந்த இடத்துல thereby he brought the ball up அப்படின்ற இடத்துல நம்ம வந்து இன்னொரு தடவை ஹீன் போடாம நம்ம வெறுமனே thereby brought the ball up அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் ஒரு வேலி அமைத்தார். அப்படி செஞ்சதன் மூலமாக மத்தவங்க தன்னோட நிலத்துக்கு வழியா போக விடாமல் தடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He erected a fence. So இந்த full classையும் இந்த thereby ரெஃபர் பண்ணுது. He erected a fence, thereby preventing others from passing through his land. Thereby preventing others from passing through his land. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, thereby he is preventing others from passing through his land. அதுதான் இந்த இடத்துல நம்ம he is எடுத்துட்டு வெறுமனே preventing அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம whereby அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ whereby அப்படின்னாலும் அது காரணமாக, அதன்படி, அதன் மூலமாக இப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் whereby அப்படின்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா by which. whereby நம்ம யூஸ்வலா ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல யூஸ் பண்றது இல்ல, டாக்குமெண்ட்ஸ்ல, புக்ஸ்ல இதுலதான் நம்ம ரொம்ப ஜென்ரலா பாக்குறோம். சோ அதுக்கு பதிலா நம்ம பேசுறப்போ by which தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். சோ இந்த by which மாதிரியே தான் இந்த whereby-யும் இதுக்கு முன்னாடி வர்ற அந்த நவுனை மட்டும்தான் அதை ரெஃபர் பண்ணும். ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் மூலமாக. ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் மூலமாக. ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட் மூலமாக. ஒரு டெக்னிக் இருக்கு, அதன் மூலமாக. சோ இந்த மாதிரி வெறுமனே நவுனை மட்டும்தான் இந்த whereby ரெஃபர் பண்ணுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு மெத்தட் தெரியும், அந்த மெத்தட் மூலமாக, இந்த இடத்துல நான் அதன் மூலமாக அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, அந்த மெத்தட் மூலமாக நம்ம பெரிய பெரிய நம்பர்ஸை கூட ஈஸியா குயிக்கா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So I know a method whereby we can multiply numbers quickly. I know a method whereby you can multiply numbers quickly. So இந்த whereby the method மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ கதவுல ஒரு சென்சார் இருக்கு, அதன் மூலமாக. சோ இந்த இடத்துல அதன் மூலமாக நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, அந்த சென்சார் மூலமாக. யாராவது ஸ்ட்ரேஞ்சர் உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க டோர் முன்னாடி வந்து நின்னா உங்களுக்கு உடனே ஒரு அலர்ட் மெசேஜ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So there is a sensor in the door. இல்ல டோர் மேல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, there is a sensor on the door whereby you can get an alert message when a stranger comes to your house. கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ் தான், பட் மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு இன்விசிபிள் இங்க் பென் இருக்கு. அந்த பென் மூலமாக அதை பயன்படுத்தி you can write your secret message அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஒரு இன்விசிபிள் இங்க் பென் இருக்கு, அந்த பென் மூலமாக அப்படின்னு சொல்றதுனால இந்த வெறுமனே இந்த இன்விசிபிள் இங்க் பென் இந்த நவுனை மட்டும்தான் இந்த whereby ரெஃபர் பண்ணுது. So I have an invisible ink pen whereby you can write your secret message. அப்படியே இந்த இடத்துல whereby by which வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. I have an invisible ink pen by which you can write your secret message. அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா.
ஸோ இந்த வீடியோல நாம தேர்பை வேர்பை என்ன டிஃபரன்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.